இப்ப டைம் வந்து நைட் 7:30 ஆகுதுங்க. இந்த டே வந்து ரொம்ப சூப்பரா ப்ரொடக்டிவா போச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு ஸ்டார்ட்டிங்ல. பட் முடியிறப்போ கடவுள் வச்சு செஞ்சாருன்னு தான் சொல்லணும். அந்த மாரி ஒரு நாள் தான் இன்னைக்கு. ஸோ நெனச்சது எதுவுமே நடக்கல. பயங்கர சொதப்பல், பயங்கர டென்ஷன். என்னடா இப்படி ஆச்சே! அப்படின்ற மாரி நெறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ அத உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ நான் ஆஷா. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய என் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, விவான் குட்டிய ஒரு 2, 3 நாளா வந்து கீழ கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் வந்து விளையாட வைக்கிறேன். ஏன்னா, ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஹோம் ஒர்க் அதெல்லாம் பண்றான். ஸோ, அவன் விளையாடுறதுக்கு கொஞ்சம் டைம் குடுக்கணுன்றதுனால, நானும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவன் கூட கீழ வந்துர்றேன். அதே மாரி எனக்கு காலைலேருந்து நெறைய வேல இருந்தாலும் 6:30க்கு ரேவந்த வந்து டியூஷன்லேருந்து பிக் பண்ணி, வீட்ல ட்ராப் பண்ணி, அப்புறம் பேக்கிங் போயிட்டு வருவேன். ஸோ, இன்னைக்கு வந்து சீக்கிரமா வேலைகள முடிச்சுட்டு, ரேவந்த் கூட, விவான் கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த டேவ அலோகேட் பண்ணேன். ஸோ, அந்த அளவுக்கு நான் வந்து ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருந்தேன் இந்த நாள. அது மட்டும் இல்லாம, எங்க அம்மா வந்து எங்கள உகாதி, அதாவது தெலுங்கு வருட பிறப்புக்காக ஃபேமிலியா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ, ரேவந்த்க்கு ஆப்வியஸா ஸ்கூல் இருக்கிறதுனால அவன கூட்டிட்டு போ முடியல. பட் விவானுக்கு வந்து லீவ் இருந்தது ஸ்கூலு. ஸோ, பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெலுங்கு உகாதிலேருந்து சண்டே வரையுமே லீவ் இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா, சரி நம்ம 3 பேரும் போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக நெறைய ப்ரிப்பரேஷன் நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ, பொதுவா பெண்கள் அம்மா வீட்டுக்கு போறாங்கனாலே தடபுடன்னு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு போணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். எங்க அம்மா என்ட்ட கேட்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, குக்கீஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா நைட் டைம்ல அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும். 1:30 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் பசிக்கும். அப்ப வந்து குக்கீஸ் இருந்ததுன்னா, அழகா 2 குக்கீஸ் சாப்பிட்டுட்டு, தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்தா, "அப்படி தூக்கம் வருதும்மா" அப்படின்னுவாங்க. ஃபில்லிங்கா இருக்குன்னுவாங்க. அதுவும் நான் ஹெல்த்தியா செஞ்சு குடுக்குறதுனால, ரொம்ப அவங்க அந்த டேஸ்ட்டு பிடிக்கும். ஸோ, அதனால ரொம்ப ஆசையா இன்னைக்கு அம்மாக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல் ஆஃப் நட்ஸ் குக்கீஸ் வந்து செஞ்சு எடுத்துட்டு போணும்னு சொல்லி, ப்ரீ பிளான்டா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அம்மா வீட்டுக்கு ஃபேமிலியோட போறோம்ன்னு தெரிஞ்ச உடனே, பயங்கர வந்து நம்மளுக்கு ஹேப்பினஸ் வந்துரும். அதுவும் அம்மா வீட்டுக்கு போறோம்ன்னு சொன்னா சொல்லவே வேண்டாம் இல்லையா? ஸோ, அதெல்லாம் என்னைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பேன். என்னோட பிஸி ஸ்கெட்யூல்ல ஒரு நாள் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரது ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அம்மா இங்க அடிக்கடிக்கு வருவாங்க. அம்மா இங்க நான் ஸ்டே பண்ண சொல்லியிருக்கேன். பட் நான் அங்க போய் ஸ்டே பண்ணது ரொம்ப வந்து கம்மியானதா டைமா தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால, என்னால வந்து எங்கேயுமே ஒரு நாளுக்கு மேல ஸ்டே பண்றது முடியல. இப்போ ரொம்ப டைட்டா போயிட்டு இருக்கிறதுனால, ஸோ அம்மா வந்து நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். சரி வந்து ஒரு 1 வீக் இருங்கம்மா அப்படின்னு சொல்லி, நம்ம இந்த தெலுங்கு வருடப்பிறப்புக்கு போயிட்டு இன்வைட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்கள்லாம் நான் பேக் பண்ணுவோம் இல்லையா? அம்மாக்காகவே நம்ம சில விஷயங்கள வந்து வாங்கி வச்சிருப்போம், செஞ்சிருப்போம் எல்லாமே. எங்க அம்மாவுக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிக்குங்க. என்னோட குக்கீஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட அவங்க கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா, அந்த குக்கீஸ் மட்டும் தான். மிச்சம் எதுவா இருந்தாலும் அவங்களே செஞ்சு குடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த கவரிங் ஜுவல்லரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நகைகள்னா ரொம்ப ஆசை அவங்களுக்கு. என்னதான் நம்மகிட்ட கோல்டு இருந்தாலும், அந்த கவரிங் கொடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்க அம்மா வந்து அத ஈடுபடுத்தவே முடியாது. அதனால இந்த 2த்தையும் தான் குடுத்து நான் அம்மாவ சர்ப்ரைஸ் பண்ண போறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா, சரி பட்டர்லாம் நான் முன்னாடியே வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்றப்போ டைம் கரெக்ட்டா 12 மணிங்க. இன்னைக்கு பேக்கிங் யூனிட்ல அம்மா குக்கீஸ் செய்யல. ஏன்னா வந்து ரேவந்த் அண்ட் விவான் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. சீக்கிரமா வந்துட்டேன். சரி வீட்ல செஞ்சுக்கலாம். வீட்ல தான் வந்து நம்மளுக்கு ஓவன் இருக்கு. எல்லாமே இருக்கிறதுனால சரி வீட்ல செஞ்சுக்கலான்னு சொல்லி வந்துட்டேன். அங்க தான் நான் பண்ண மிஸ்டேக்கே. ஸோ கடவுள் அங்க தான் நமக்கு சிக்க வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம குக்கீஸ் பத்தி சொல்லிடலாம். நம்ம இப்போ வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோங்க. www.ashascookies.in ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்க. 30 வெரைட்டீஸ் கிட்ட நம்மகிட்ட குக்கீஸ் இருக்கு. எல்லாமே 100% பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெஜ் குக்கீஸ் தான். உங்களுக்கு வந்து எக்லாம் நாங்க சேர்க்கவே மாட்டோம். அதே மாரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வீட் அப்புறம் வந்து மில்லட் ஃப்ளார் யூஸ் பண்ணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் ரைஸ் கருப்பு கவுனி, காட்டு யாணம், ரத்தசாலி இந்த மாரி ரைஸஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியா குக்கீஸ் குடுத்துட்ருக்கோங்க. குக்கீஸ் அப்படின்றது ஜங்க் அப்படின்றது போயி, அது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம ஹெல்த்தியா குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நம்ம குடுத்துட்ருக்கோம். இதில ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ் ஏன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கூட நம்ம இப்ப சேர்க்கறது கிடையாதுங்க. ஸோ ரொம்ப 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 சேஃபா உங்க கிட்ஸுக்கும் குடுக்கலாம். அதே மாரி ஏஜ்டு பீப்பிளுக்கு ஏத்த மாரியும் நம்ம வந்து குக்கீஸ் பண்ணி குடுத்துட்ருக்கோம். இதில யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கண்ட்ரி சுகர் தான் யூஸ் பண்றோம். நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்றோம். ஒயிட் சுகரோ இல்ல லிக்விட் குளுக்கோஸ் இந்த மாரிலாம் எதுவும் சேர்க்கறது கிடையாது. அதே மாரி 100% பியூர் வீட்ல செய்றோம். அதாவது கோதுமையில தான் செய்றோம். அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க குழந்தைக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஆகுமா அப்படின்னு பயமே வேண்டாம். ஏன்னா விவான குட்டிக்கு ஃபர்ஸ்ட்டு கடையில வாங்கக்கூடிய குக்கீஸ்லாம் குடுத்து, அது பயங்கரமா கான்ஸ்டிபேஷன் ஆயி ப்ராப்ளம் ஆயி தான் நானே கண்டுபிடிச்ச ரெசிபி தான் இந்த குக்கீஸ் எல்லாமே. ஸோ நான் இத எங்கேயும் போய் கத்துக்கலங்க. இது நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 2, 3 மாசம் வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் விவானுக்கு
குடுத்து, அதுக்கப்புறம் தான் நான் வந்து சேலுக்கே கொண்டு வந்தேன். அந்த அளவுக்கு ஒரு ஒரு குக்கீயுமே வந்து அவ்வளோ ரெசிபி பார்த்து பார்த்து நான் செஞ்சுட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுவீங்க. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆக போகுதுங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வெல்கமிங்கா இருக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காம்போ ஆஃபர்ஸும் நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில உங்களுக்கு ₹200 வந்து உங்களுக்கு சேவ் பண்ணலாம். தனித்தனியா வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜாஸ்தி வரும். ஸோ காம்போ வாங்குனீங்கன்னா ₹200 நீங்க சேவ் பண்ணலாம். ஸோ நெறைய காம்போஸ் கிட்டத்தட்ட 8 காம்போஸ் நான் போட்டிருக்கேன். மறக்காம நீங்க வெப்சைட் வந்து செக் பண்ணி பாருங்க. நான் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து டோலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேங்க. சரி ப்ரீஹீட் பண்ணலாம் ஓவனுன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ ஓவன் வந்து நம்ம இந்த இந்த ஓவன் நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் இருக்கும். ஏன்னா வீட்ல வந்து நான் குக்கீஸ் பண்ணல. நான் எனக்கு அபார்ட்மெண்ட்ல வந்து ஆர்டர் வந்தா கூட நான் வந்து பேக்கிங் யூனிட்லயே பண்ணி கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவேன். அதனால பார்த்தீங்கன்னா, வீட்ல இந்த மிஷின் வந்து கொஞ்சம் ஒரு 1 மந்த்தா ஓடவே இல்ல. அது மட்டும் இல்லாம, இப்ப வந்து ஜஸ்ட் வந்து என்ன சொல்றது? அந்த பிளக் இன் பண்ணி ஆன் பண்றேன். லைட் எரியுது. எரிஞ்சதுக்கப்புறம் டப்புன்னு அந்த சவுண்ட் வந்துச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஆன் ஆகவே இல்ல. ஸோ நான் கூட என்ன நெனச்சேன், ஐயோ! மிஷின் தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லி ரொம்ப நேரமா உத்து பார்த்துட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, "மெயின்ல போய் ஏதாவது வந்து உனக்கு ஃபியூஸ் போயிருக்கான்னு பாருன்னாரு." அப்புறம் வந்து அந்த ஃபியூஸ் ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சுன்னா, ஒரு பிளக் கீழ இறங்கிடும். ஸோ ட்ரிப் ஆயிடும். திருப்பி அத வந்து பார்த்துட்டு, ஆமாங்க ட்ரிப் ஆயிடுச்சுன்னு சொல்லி திருப்பி அத ஆன் பண்ணிட்டு வந்து, திருப்பி வேலைய வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ வந்து ப்ரீ ஹீட் வந்து போயிட்டே தான் இருந்தது. அப்பாடா! நல்லபடியா எதுவும் பிரச்சனை இல்லன்னு சொல்லி, உட்காந்து நான் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம ஹேண்ட் ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். எனக்கு ஹெல்ப் வந்து ஒரு குட்டி ஷெஃப்பும் உட்காந்துருக்காரு பக்கத்துல. இதுவரையிலும் நல்லா தான் போயிட்டு இருந்ததுங்க. பட் நம்ம ட்ரேல எல்லாத்தையும் அலோகேட் பண்ணிட்டு, உள்ளுக்குள்ள வச்சு பேக் பண்றேன். கிட்டத்தட்ட 15, 16 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே இருக்கு. பேக்கே ஆகல. ஆனா மிஷின் ரன் ஆகுது. அப்புறம் உள்ள லைட் எரியுது. ஆனா, அந்த சஃபிஷியன்ட்டான ஹீட் இல்லாம அப்படியே தான் இருக்கு. ஸோ நான் வந்து 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12:30 மணிக்கு வந்து நான் உள்ள ட்ரேக்குள்ள வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 மினிட்ஸ் தான் டைமு. அதுக்குள்ள அது பேக் ஆகணும். நானும் பார்க்குறேன் 12, 12:30 ஆச்சு. 12:30 1 ஆச்சு. 1 1:15 ஆச்சு. ஸோ இதெல்லாம் டைம் போயிட்டே தவிர உள்ளுக்குள்ள வந்து குக்கீஸ் பேக் ஆகவே இல்ல. ஸோ நான் என்ன பண்ணேன், ஓவன்ல வச்சுட்டு எல்லாத்தையும் தொடச்சு வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த வேலைய பார்க்கலாம். ஏன்னா காலையில எந்திரிச்சு கிளம்பணும். காலைல ரேவந்த்க்கு ஸ்கூல் இருக்கு. அவனுக்கு பாக்ஸ் பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட வேலைகள்லாம் வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு தான் நான் அம்மா வீட்டுக்கு போணும். அதுமாரி அம்மாவுக்கு வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணணும். ஸோ அதனால கடகடன்னு மத்த வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப ஆசையா என்ன வந்து எதிர்பார்க்குறோமோ, அது இந்த மாரி தடங்கல் வந்துட்டே இருக்குங்க. பட் அந்த தடங்கள நெனச்சு நம்ம ஃபீல் பண்ணவே கூடாதுனால தான் நான் இந்த விஷயம் ஷேர் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே பாருங்க, அப்படியே பச்சையா இருக்கு. இது கிட்டத்தட்ட வந்து 25 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அப்ப நான் என்ன பண்ணேன்னா, டக்குனு வந்து வீட்ல ஏர் ஃப்ரையர் இருந்தது. எடுத்துட்டு அந்த ஏர் ஃப்ரையர்ல வச்சு அழகா ஒரு 50 மினிட்ஸ் டைம் வச்சு நான் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்தா சந்தோஷம், வரலன்னா என்ன பண்றது? சரி அம்மாவுக்கு வந்து நம்ம நாளைக்கு அ உகாதிக்கு போயிட்டு வந்து கொரியர் போட்டு விடலாம் அப்படின்னு நெனச்சேன். இந்த மாரி நம்ம பிசினஸ்ல கூடங்க அ ஏதாவது ஒரு கோளாறு வரும். பட் அதைய சமாளிச்சுட்டு ஆன் டைம் குடுக்கறது தான் ஒரு பிசினஸ் வுமன், ஒரு வந்து கரெக்டான ஆண்டர்பிரினர் நான் நெனைப்பேன். எத்தனையோ சவால்கள் வந்தாலும் இங்க பாருங்க, செம்மையா குக்கீஸ் வந்து பேக் ஆயிடுச்சுங்க. ஓடிஜில வச்சா கூட எவ்வளோ கிரிஸ்பியா இருக்குமான்னு தெரியல. பட் சூப்பர் கிரிஸ்பியா செம்ம கோல்டன் கலர்ல வந்து பேக் ஆயிடுச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 பேட்ச் வச்சு வச்சு எடுத்தேன்னா வந்து அதுக்குள்ள வந்து ஒரு 7, 8 குக்கீஸ் வைக்க முடியும் அவ்வளோதான். நான் வந்து அந்த டைம ஒத்து பார்த்துட்டு ஒரு 4, 5 பேட்ச் வந்து எடுத்து வச்சு அத வந்து கூல் பண்ணி ஒரு டப்பால போட்டு வைக்கிறது 2 மணி ஆயிடுச்சுங்க. காலையிலே ஹஸ்பண்ட் சொன்னாரு, "சீக்கிரமா எந்திரிச்சு நம்ம எல்லாத்தையும் வந்து வேலைய முடிச்சுட்டு தான் கிளம்பணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் படுங்கணும்" அப்படின்னு சொன்னாரு. அவரு எந்த டைம்க்கு சொன்னாரோ அந்த டைமுக்கு தான் வந்து நமக்கு அன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ நான் அதான் சொன்னேன், நம்ம கடவுள்கிட்ட ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹாப்பியா கடவுளே நல்லபடியா எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, கண்டிப்பா வந்து தடங்கல் குடுப்பாரு அங்கங்க. பட் வந்து நான் ஐய்யயோ! தடங்கல் வந்துருச்சே அப்படின்னு நம்ம யோசிக்காம, அது கண்டிப்பா ஒரு மாற்று வழி நம்மகிட்ட இருக்கும். அத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அந்த பெரிய தடங்கல்லேருந்து நம்மள சேவ் பண்ற மாரி இருக்கும் அப்படின்ற மாரி தான் இன்னைக்கு சிச்சுவேஷன் இருந்தது. இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் மிட் நைட்ல இந்த மாரி உட்காந்து ஒரு வேலை செய்றப்போ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும். ஆனா, அம்மாக்கு பண்றோன்றப்போ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் அப்பாடா! எப்போ நல்லபடியா பண்ணி முடிக்கிறோம் அப்படின்ற மாரி ஒரு ஹாப்பினஸ் குடுத்துரும். சந்தோஷத்தோட பண்ணக்கூடிய ஒரு ஒரு வேலையுமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சங்கடங்கள் குடுக்கவே குடுக்காது. இப்ப பாருங்க டைம் 2 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ இதுதான் ஃபைனல். மழையும் வேற பெஞ்சுட்டு இருக்கு வெளியில. கிளைமேட் சூப்பரா இருந்தது அன்னைக்கு. ஸோ உகாதிக்கு முதல் நாள் நான் சொல்றேன். ரொம்ப ஹாப்பியா அம்மாக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ நம்மளுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. சூப்பரா எல்லாமே பேக் பண்ணி எல்லாத்தையும் வந்து அழகா கூல் பண்ணி டப்பால வந்து நான் ஸ்டீல் டப்பால போட்டு வச்சுட்டேன். இப்ப அம்மாக்கு வந்து நம்ம எடுத்துட்டு போறதுக்கு பேக் பண்ணிக்கலாம். ஸோ வச்சு அவங்க சாப்பிடுவாங்க. அதனால கீழ ஒரு அழகான டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம வந்து இப்போ மேல அலைன் பண்ணிக்கலாம். நார்மலா வந்து குடுக்கறதா இருந்தா நான் வந்து பட்டர் பேப்பர்ல பவுச்ல போட்டு குடுப்பேன். அம்மா அந்த மாரி பாக்ஸஸ் வேணான்ட்டாங்க. நெறைய பாக்ஸஸ் சேர்ந்து போதுமா, அதனால வேஸ்ட் பண்ணாத, நீ வேற ஏதாவது பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னாங்க. அதனால வீட்ல கூடிய பாக்ஸ்ல வச்சு அழகா வந்து அலைன் பண்ணி
பண்ணி அம்மா குடுத்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு அவங்களுக்கு வருங்க. நான் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நம்புவேங்க. நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஒரு சின்ன விஷயமுமே, அந்த பிளெஸ்ஸிங்குமே நம்மளுக்கு 100 மடங்கு சந்தோஷத்த குடுக்கும். அண்ட் சந்தோஷம் மட்டும் இல்ல, அந்த சந்தோஷம் எதுவா வேணா இருக்கலாம். அது ஃபினான்ஷியலா இருக்கலாம், இல்ல வந்து ஹெல்த்தா இருக்கலாம். அந்த சந்தோஷம் வந்து நம்மளுக்கு இம்மீடியட்டாவே வந்து கடவுள் குடுப்பாருன்னு நான் நம்புறேன். ஸோ நம்ம அம்மாக்காக, நம்ம அப்பாக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அது எப்பவுமே எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் நல்லபடியா அவங்க செஞ்சு குடுத்துடணும். அதெல்லாம் நான் எப்பவுமே நினைப்பேன். அதனால தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, "இவ்ளோ ப்ராப்ளமா இருக்க ஏன் பண்ற? விட்டுடு பரவால்ல. நம்ம வந்து நாளைக்கு பேக்கிங் யூனிட்ல போயிட்டு அம்மாக்கு செஞ்சு கொரியர் பண்ணிடலாம். ஏன் வந்து ரொம்ப சிரமப்படுற?" அப்படின்னாரு. பட் எனக்கு என்னன்னா, இல்ல நாளைக்கு நான் உகாதிக்கு போறப்போ அம்மாக்கு கையோட குடுக்கணும். அவங்க வாய திறந்து என்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. ஸோ கேட்ட ஒரு விஷயம் அவங்க வந்து இதெல்லாம் கேட்டாங்க. அதனால கண்டிப்பா வந்து இத நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லி கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சு டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஏர் ஃப்ரையர்ல வச்சு எடுத்துட்டேன். இல்லன்னா கண்டிப்பா பேக் பண்ணியிருக்க முடியாது. சம்டைம்ஸ் இந்த மாரி மிஷின் சொதப்ப தான் செய்யுது. பட் எப்பவுமே ஆல்டர்னேஷன் நம்ம கையிலேயே தான் இருக்கும். அத வந்து நம்ம கரெக்ட்டா யோசிச்சு பண்ணிட்டோம்னா ஹேப்பியா இருக்கும். ஸோ எனக்கு அவ்ளோ சந்தோஷங்க அன்னைக்கு நைட் 2 மணி கண்ண கட்டுது இருந்தாலும் நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டோம்னு சந்தோஷம் இருக்கு. ஸோ மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.